வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசலில் இருக்கிற மாடல் 10 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மாடல் 9 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இல்லைனா பேசிக்ஸ் இல்லைனா மாடல் 1 அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன், ஷார்ட்கட் மெத்தட்லையும் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்போதுமே நான் என்னோட ஸ்டூடெண்ட் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, நார்மல் மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் வரும், அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மல் மெத்தட் தெரியாமல் ஷார்ட்கட் மட்டுமே என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. சரியா? ஸோ பாருங்க, if a sum of money is to be divided among ABC such that A share is equal to twice B share. சரியா? அனலைஸ் பண்ணிச்சுக்கோங்க. A share is equal to twice B share. அப்போ A ஓட share வந்து B மாதிரி 2 மடங்கு இருக்குமா. And B share is 4 times C share. B share is 4 times C share. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆப்ஷன் வச்சு செய்யுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? பாருங்க, A share is equal to twice B share. B மாதிரி 2 மடங்கு இருக்குமா. சரியா? அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இது வந்து B தான் 2 மடங்கு இருக்குது, இது 1 மடங்கு தான் இருக்குது. அப்போ இது வராது. நமக்கு எப்படி இருக்கணும், B வந்து 1 மடங்கு இருந்துச்சுன்னா A வந்து எத்தனை மடங்கு இருக்கணும், 2 மடங்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரணும். அதான் A share is equal to twice B share அப்படி இருக்கும் நமக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா 4, இது 1. அப்போ இது வராது. இது பார்த்தீங்கன்னா 4, 8. அப்போ 4ங்கிறது 1 மடங்கு, அப்படி தானே. 8ங்கிறது 2 மடங்கு. அப்போ 4ங்கிறது 1 மடங்கு, 8ங்கிறது 2 மடங்கு. அப்போ நமக்கு இந்த பேட்டர்ல வருது. அப்போ இது நமக்கு ஓகேவா இருக்கும். சரியா? அடுத்து செக் பண்ணி பாருங்க, இது வந்து 2 மடங்கா இருக்குது, இது 1 மடங்கா இருக்கு. அப்போ இது வராது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். வேணா நீங்க லாஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. B share is 4 times C share. அப்போ B share வந்து எப்படி இருக்கணுமா, B is to C. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது 1 மடங்கு இருந்துச்சுன்னா இது 4 மடங்கு இருக்கணுமா. அதே தான் இருக்குது, 4:1. அப்போ இதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். 8:4:1. ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 7,500 ABC என 3 பங்குகளாக பிரித்தால் A இன் பங்கிலிருந்து B இன் பங்கிற்கு 5:2 என்ற விதத்தில் இருந்தால், B இன் பங்கிலிருந்து C இன் பங்கிற்கு 7:13 என்ற விதத்திலும் இருந்தால் B இன் பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஏல இருந்து B யோட ஷேர் கொடுத்துருக்காங்க. A:B அதோட ஷேர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5:2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B:C என்ன கொடுத்துருக்காங்க, 7:13 கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 7,500 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, B யோட ஷேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நான் இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு நார்மல் மெத்தட்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்க சொல்லி தர போறேன். ஸோ ஷார்ட்கட் நம்ம ஆப்ஷனை வச்சு எப்படி போட போறோம், இந்த விஷயத்த நான் சொல்லி தர போறேன். சரியா? ஸோ கவனிங்க, இப்போ நார்மல் மெத்தட் அப்படின்னா இப்போ AB BCன்னு இருக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பா நார்மலுக்கும் ஷார்ட்கட்டுக்கும் நீங்க ஒரே ரேஷியோவை மாற்றி தான் ஆகணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ A:Bன்னு இருக்கா, அடுத்து B:Cன்னு இருக்கு. ஸோ எங்க முடியுதோ அங்க வந்து கண்டினியூ ஆகுது. அப்போ நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, 5:2 7:13 எழுதுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 5 × 7 ரேஷியோ. அடுத்து கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுவீங்க. 7 × 2 ரேஷியோ. அடுத்து ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ நமக்கு தெரியும்ல இந்த பேட்டர்ன். ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணி கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கும், 2 × 30 நமக்கு கிடைக்கும். சரியா? கொஸ்டின் கேட்டிருக்காங்க, B யோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க, முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 35, 7 2 14, 2 × 13 26. சரியா? ஸோ இந்த ரேஷியோவை நீங்கள் நம்பராக எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணி போடுவீங்க. அப்போ 26 14 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 40 கிடைக்கும். 40 35 எவ்வளோ கிடைக்கும், 75x கிடைக்கும். ஸோ 75x எவ்வளவு, 7,500. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 75 75. அப்போ x நமக்கு என்ன கிடைக்கும், 100 நமக்கு கிடைச்சிடும். அப்போ x 100 அப்படின்னா நம்ம கொஸ்டினை கேட்டிருக்காங்க, B யோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ B யோட ஷேர் எவ்வளவு, 14x. அப்போ B யோட ஷேர் எவ்வளவு, 14x. அப்போ 14 × x ஓட வேல்யூ என்ன போட்டுருவீங்க, 100. அப்போ நமக்கு என்ன இருக்கும், 1,400 இருக்கும். இதுதான் ஆன்சரா இருக்கும். சரியா? இதை ஷார்ட்கட்டா நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து A:B எழுதிக்கோங்க, B:C கண்டினியூஸா தான் இருக்குது. ஸோ 5:2 7:13. எனக்கு என்ன தேவை, B மட்டும் தான் தேவை. அப்போ Bனா ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போறோம். Aக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணுவோம், Bக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு B என்ன கிடைக்கும், 14 எனக்கு கிடைக்கும்.
அப்ப இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இந்த 14ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். அப்படி 2 ஆப்ஷன் இருந்தா நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 14ஆல டிவைட் பண்ணக்கூடியது 1400 இருக்குது. அது நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டாவே நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ 14 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14ஆல டிவைட் ஆகாது. 26 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14ஆல டிவைட் ஆகாது. 70 பாத்தீங்கன்னாலும் நமக்கு என்ன ஆகாது? 14ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 1400 டக்குன்னு என்ன பண்ணிரலாம்? சூஸ் பண்ணிரலாம். இதான் ஷார்ட்கட் மெத்தட். சோ நீங்க இந்த என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. அந்த நம்பர் வந்து நமக்கு கீழ குடுத்திருக்க ஆப்ஷன்ல வந்து அந்த நம்பரால டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். அப்படி 2 நம்பர் தான் நம்ம அடுத்த 2வது ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணிக்கலாம். சரியா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. A sum of 1240 is divided into A, B, C such that the ratio of amount received by A is to B and that of B is to C வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா A is to B 6 is to 5 கொடுத்திருக்காங்க. A is to B என்ன கொடுத்திருக்காங்க? 6 is to 5 கொடுத்திருக்காங்க. B is to C என்ன கொடுத்திருக்காங்க? 10 is to 9 கொடுத்திருக்காங்க. சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அவங்க ஷேர் ஆஃப் C தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இத வந்து நீங்க ஒரே இதா மாத்திக்கோங்க. A is to B is to C ஆ மாத்திக்கோங்க. மாத்த என்ன பண்ணுவீங்க? 6 into 10 6 into 10 ரேஷியோ 10 into 5 ரேஷியோ 5 into 9. அப்ப ஏதாவது காமனா நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா கேன்சல் பண்ணலாம். சோ 5ஆல கேன்சல் பண்ணலாம். சோ 2 10 1 5 5 1 5 5. அப்ப நம்ம என்ன கிடைக்கும்? 6 2s are 12 10 9 நமக்கு கிடைக்கும். क्वेश्चन கேட்டிருக்காங்க C யோட ஷேர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. அப்ப 10 22 8 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 31 ன்னு கிடைக்கும். சோ 31 x is equal to எவ்வளவு இருக்கும்? 1240. அப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா x is equal to எவ்வளவு கிடைக்கும்னா 40 கிடைக்கும். ஏன்னா 4 3 12 4 1 4. சரியா? அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 40 நமக்கு கிடைச்சிரும். சரியா? C யோட ஷேர் கேட்டிருக்காங்க. அப்ப C யோட ஷேரும்போது 9x தான். சோ 9 நாங்க 36 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 360 கிடைக்கும். சரியா? இது ஷார்ட்கட்ல நீங்க செய்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுவரை நீங்க கண்டுபிடிச்சிருங்க. சோ C யோட ஷேர் பாத்தீங்கன்னா 9 இருக்குது. சோ 9ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். சோ 48 பாத்தீங்கன்னா 9ஆல டிவைட் ஆகாது. 36 பாத்தீங்கன்னா டிவைட் ஆகும். அப்ப இதான் நம்ம ஆன்சர் எடுத்துறலாம். சோ 40 டிவைட் ஆகாது. இந்த 63 பாத்தீங்கன்னா டிவைட் ஆகும். 7 போது 63 நமக்கு என்ன ஆகும்? டிவைட் ஆகும். சரியா? ஆனா நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா மொத்தமே 1240 தான் இருக்குது. புரியுதா? அதுல பாதி கிட்ட 630 வருது. ஆனா நமக்கு வந்து பாதி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு A 12 இருக்குது. இதுவே 10 இருக்கு. அப்ப பாதி அமௌண்ட் நம்ம கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? இத வந்து சூஸ் பண்ணிடலாம். புரியுதா? சோ 4th क्वेश्चन பாருங்க. ரூபாய் 3400 ஆனது ABCD ஆகிய நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. A மற்றும் B, B மற்றும் C, C மற்றும் D அதோட ரேஷியோ வந்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா B மற்றும் D இன் பங்கு மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन கவனிங்க. சோ A is to B என்ன கொடுத்திருக்காங்க? 2 is to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. B is to C என்ன கொடுத்திருக்காங்க? 4 is to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? C is to D என்ன கொடுத்திருக்காங்க? 2 is to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. இத நம்ம ஃபர்ஸ்ட் என்னதான் மாத்தணும் அப்படின்னா A is to B is to C is to D ஆ மாத்தணும். மாத்தன என்ன பண்ணுவீங்க? முதல்ல இத மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 2 into 4 into 2 ரேஷியோ. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இத முதல்ல என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ நான் வந்து பேசிக் ஒன்ல சொல்லி கொடுத்திருக்கேன். தெரியலனா அத பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லா புரியும். சோ 3 into 4 into 2 ரேஷியோ. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ரெண்டா பிரிக்க சொன்னா அப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப 3 into 3 into 2 ரேஷியோ. அடுத்து ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. 3 into 3 into 3. நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? B மற்றும் D யோட சம் ஷேர் ஆஃப் சம் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ அப்ப இதெல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 7 4 8 8 2 16 3 12 12 2 24 3 9 9 2 18 3 9 9 3 27. அப்ப இதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3400 கிடைக்கணும். கரெக்ட்டா? அப்போ 16 24 30 40 18 27 உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25 45 சோ 45 கிடைக்கும். சோ ரெண்டுத்தையும் கூட்டிங்க உங்களுக்கு 85 x is equal to நமக்கு எவ்வளவு இருக்கணும்?
3400 இருக்கணும். ஸோ ஒரு 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 5 5, மீதி 3 7 5 35. இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 6 5 30 40, n 5 40 0. ஸோ 17 இன்ட்டு நம்ம எதை போட்டால் இந்த 68 வரும் நம்ம பார்க்கணும். 4 7 28. அப்போ 17 இன்ட்டு 4 கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஸோ 7 4 28க்கு 8 மீது 2, 1 4 2 6 68. அப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 40 நமக்கு கிடைச்சிடும். சரியா? இது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பி மற்றும் டியோட ஷேர் தான் கேட்குறாங்க. அப்போ பியோட ஷேர் பார்த்தீங்கன்னா 24, டியோட ஷேர் பார்த்தீங்கன்னா 27. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 31 51 கிடைக்கும். ஸோ 51 எக்ஸ். ஸோ 51 இன்ட்டு 4, 1 நாள் 4, 5 நாள் 20, 2040. இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? இதே இது நீங்கள் ஷார்ட்கட்டில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பி மற்றும் டியை முதல்ல நீங்கள் எடுத்துருங்க. பி மற்றும் டியை முதல்ல எடுத்துருங்க. அப்போ இதை மாதிரி கண்டுபிடிச்சிட்டு பியோட வேல்யூ வந்து 3 இன்ட்டு 4 இன்ட்டு 2, டியோட வேல்யூ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சரியா? அப்போ முதல்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3 இன்ட்டு 4 இன்ட்டு ரேஷியோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ ஒரு 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 2 8, ரேஷியோ 3 9. அப்போ ரெண்டுத்துக்கு கூட்டினா 17x. அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து 17ஆல டிவைட் ஆகணும். இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 17 17, இது 34, 2 17 34 0 டிவைட் ஆகுது. அப்போ இதே நம்ம ஆன்சரை எடுக்கலாம். 16 பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. 2000 பார்த்தீங்கன்னா 17ஆல டிவைட் ஆகாது. 17 பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. அப்போ இது எதுவுமே ஆப்ஷனாக வராது. இது ஒன்று தான் ஆன்சரை என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 750 ஆனது ஏ பி மற்றும் சி ஆகியவற்றிற்கு A/B B/C என்ற விகிதத்தில் பிரிந்தளிக்கப்படுகிறது எனில் ஏயின் பங்கை காண்க. சரியா? இது ஷார்ட்கட்ல பார்த்தீங்கன்னா ஒரே இதில் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ A/Bன்னு இருக்கா, அடுத்தது B/Cன்னு இருக்கா. நம்ம என்ன ஏயோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 5:2 7:13. ஸோ 7 35. ஸோ 35ஆல எது டிவைட் ஆகுதோ அதான் ஆன்சர். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட், இதான் ஆன்சர். நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இதே நீங்கள் நார்மல் மெத்தடில் செய்றீங்க அப்படின்னா 7 35, ரேஷியோ 7 2 14, ரேஷியோ 2 இன்ட்டு 13 26. அப்போ இதெல்லாம் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 750 கிடைக்கும். அப்படி தானே? அப்போ 26 30 40 30 75. ஸோ 75 எக்ஸ் = எவ்வளவு? 750. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸ் = என்ன கிடைக்கும்? நமக்கு 10 நமக்கு கிடைக்கும். கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏயோட ஷேர். ஸோ ஏயோட ஷேர் பார்த்தீங்கன்னா 35x. அப்போ 35 இன்ட்டு அந்த எக்ஸோட வேல்யூ 10 போட்டால் 350 கிடைக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிடலாம்? செஞ்சிடலாம். நீங்கள் என்ன வேல்யூ இப்போ ஏயோட ஷேர் கேட்குறாங்களா, பியோட ஷேர் கேட்குறாங்களா, சியோட ஷேர் கேட்குறாங்களான்னு பாருங்க. அந்த நம்பர் மட்டும் கண்டுபிடிங்க. ஏயோட மடங்கு என்ன, ஏயோட பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ அந்த ஏயோட பார்ட் அப்படின்னா அந்த இப்போ ஏக்கு வந்து இப்போ 35 கிடைச்சது அப்படின்னா 35ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஒன்று சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரேஷியோ மாடல்ஸ் நமக்கு இது வரைக்கும் உள்ளதில் நம்ம மேக்ஸிமம் மாடல்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. இனி ஏதாவது எக்ஸ்ட்ரா மாடல் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் செஞ்சு பாருங்க. குறைஞ்சது ஒரு 25 கொஸ்டின்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த டாபிக் வந்து என்ன ஆயிரும்? கண்டிப்பாக தரவாகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கு நீடட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் இதுதான். இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க? கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.